हरे कृष्ण। मुखं क्लास करोति இல்ல वाचलं அப்படிதான். मुखं करोति वाचलं पुंगं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे हरे ஹரே ராம 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 ஹரே ஹரே. முகுந்து மால ஸ்தோத்திரத்துக்காக குலசேகர ஆழ்வாரிடம் பிரார்த்தனை செய்யலாம். குஷ்யத்தே நகரே ரங்க யாத்திரே தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம் கும்பே புனர்வசௌ ஜாத்தம் கேரளே சோழப்பட்டனே கௌஸ்துபாம்சம் தரா நீசம் குலசேகரம் ஆசிரயே வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேதப்ரா சேத்தசாசித் சாக்ஷாத் நாராயணாத்மனா அஞ்சன மாமலை பிறவியா தரித்தோன் வாழியே அணியரங்கர் மனத்தூணை அடைந்தோன் வாழியே வஞ்சி நகரன் தன்னில் வாழவந்தோன் வாழியே மாசி தனிர் புனர்பூசம் வந்தித்தான் வாழியே அஞ்சலன குடப்பாம்பில் கையிட்டான் வாழியே அனவர தமிராகதை அருளுமவன் வாழியே செஞ்சொல் மொழி 105 செப்பினான் வாழியே சேரலர் கோன் செங்கமல திருவடிகள் வாழியே. குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். அவருடைய ஆசியில இப்ப நம்ம 3வது ஸ்லோகம் பார்க்கலாம். முதல் ஸ்லோகத்துல பகவானிடம் என்ன பிரார்த்திக்கிறார்னா, நாம ஜபத்தை பகவானே ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரயேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகஷயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபினம் குருமாம் முகுந்தோ அப்படின்ட்டு இந்த பலவிதமான நாமங்களை சொல்லி உன் நாமங்களை சொல்லுமாறு என்னை வைக்கவும். நானே நாமம் சொல்ல முடியாது, அதனால என்னை உன்னுடைய திருநாமங்களை சொல்லுமாறு வச்சிருங்க அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எப்பவுமே பகவானுடைய கருணை இல்லாமல் பகவானுடைய நாமத்தெல்லாம் சொல்ல முடியாதாம். அதுக்கு உதாரணமா சொல்றாங்க, பகவானுடைய நாமத்தை எதுக்கு சொல்லணும்? நாமத்தை சொல்லணும்ன்றதுக்காக தான் சொல்லணும். எதுக்கு மூச்சு விடணும்? மூச்சு விடலைன்னா செத்து போயிடுவோம். நாமத்தை சொல்லலைனாலும் செத்து போயிடுவோம். ஆத்மாவுக்கு நல்லதில்லை, ஆத்மா செத்து போயிடும். நாமம் சொல்றதுதான் ஆத்மானுடைய மூச்சு விடுற, நம்ம உடம்புக்கு மூச்சு விடுற மாதிரி நாமம் சொல்றது ஆத்மாவுக்கு மூச்சு விடுறது. அதனால பகவானே உன்னுடைய கருணை இல்லைன்னா இந்த பௌதிகத்துல இருக்கிற நாங்க உன்னுடைய நாமத்தை சொல்ல முடியாது, அதனால உன் நாமத்தை இவ்வாறு சொல்ல வை அப்படின்னு கேட்கிறார். அப்படி சொன்ன உடனே பகவானுக்கு ரொம்ப பக்தன் மேல பிரியம் உடனே காட்சி அளித்துட்டாராம். எந்த ஒரு பக்தன் தூய்மையான முறையில பகவானுடைய நாமத்தை சொல்றானோ அந்த பக்தனுடைய மனசுல எழுந்தருளுவாராம். பகவான் காட்சியை தருவாராம். நம்மளுக்கெல்லாம் பகவான் காட்சி தரலன்னா நம்ம ஒன்னும் நாமத்தை சொல்லலைன்னு அர்த்தம். அப்போ தூய்மையான முறையில ஜபத்தை சொல்லும் போது பகவான் நமக்கு தோன்றுவார். அப்படி தோன்றின உடனே குலசேகர ஆழ்வாருக்கு தோன்றிட்டார். காட்சி அளித்த உடனே பகவானுக்கு அவர் பல்லாண்டு பாடுறார். இது யசோதை மனப்பாங்கு. என்னுடைய குழந்தை, என்னுடைய பகவான் பல்லாண்டு வாழணும். அதுதான் ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம் ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விஷ்ணுவம்ச பிரதீபக ஜெயத்து ஜெயத்து மேக ஷியாமல கோமலாங்கோ ஜெயத்து ஜெயத்து பிருத்வி பாரோ நாஷோ முகுந்தா. தேவியின் மைந்தன் என்றறியப்படும் முழுமுதற் கடவுளே போற்றி போற்றி. வாழ்க வாழ்க. விஷ்ணு குலத்தின் பிரகாசமான வம்ச விளக்கே போற்றி வாழ்க. புதுமேகம் போன்ற கருப்பு நிறம் யாருடைய மென்மையான உடலில் தெரிகிறதோ அந்த முழுமுதற் கடவுள் வாழ்க. பூமியின் பாரங்களை அகற்றும் பிரபு முகுந்தரே போற்றி. முகுந்தா அப்படின்னாலே முக்தி தருபவன். முக்தி தரக்கூடிய தகுதி முகுந்தனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால பகவானே உமக்கு போற்றி, உமக்கு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திடுறார். அதுக்கப்புறம் 3வது ஸ்லோகத்துல இருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் பிரார்த்தனைகள். என்ன வேணும்? பகவான் வந்துட்டாரு, வாழ்த்துன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது இப்படி பாக்குறாரு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. அப்ப பகவான் கிட்ட கேட்கிறார். பிரார்த்தனைகள்னு பார்த்தோம்னா 2 விஷயத்த பக்தர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுல பக்தர்கள் தன் தாழ்ச்சி சொல்ல வேண்டும். பிரார்த்தனையில நம்ம எவ்வளவு மட்டமா இருக்கிறோம் அப்படின்றத உணரணும். அவ்வளவுதான். பகவானுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு மட்டமா இருக்கிறோம்னு. இருந்தாலும்
அவரிடம் நாம் பிரார்த்திக்கும் போது நான் மிகவும் தாழ்மையான நிலையில் இருக்கிறேன் என்பதை சொல்லணும். அப்புறம் அவருடைய உயர்ச்சியை, அவருடைய மேன்மை நிலையை போற்ற வேண்டும். இது 2 பிரார்த்தனையில இருக்கணும். இப்போ ஏதாவது கேட்டா என்ன கேட்கணும் பகவான் கிட்ட? அது வந்து நமக்கு முகுந்தமாலை ஸ்தோத்திரத்துல குலசேகர ஆழ்வார் கற்றுத்தருகிறார். நம்ம என்ன கேட்கணும்ன்ட்டு. ரொம்ப அருமையா கேட்கிறார். 3ல இருந்து 8 வரைக்கும் அவர் ஏதோ கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னு பார்ப்போம். முகுந்த மூர்தன பிணிப்பத்திய யாச்சே பவந்தம் ஏகாந்தம் இயந்தம் அர்த்தம் அவிஸ்மிருத்தி சரணாரவிந்தே பவே பவே மே அஸ்து பவத் பிரசாதாத். ஓ பிரபு முகுந்தா, தங்கள் மாட்சிமைக்கு நான் தலை வணங்குகிறேன். நீ பெரியவன் இல்லையா? ஒரு பெரியவர்னா என்ன பண்ணும்? அப்ப இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அப்படி கும்பிடு போடுறது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் விழுந்து கூட கும்பிடுறாங்க இப்பெல்லாம். பக்தர்களை பார்த்து அவங்களும் கத்துக்கிட்டாங்க. ஆனா உண்மையா தலை வணங்குதல் என்பது தலை கீழே படணுமா. அப்ப அதனால பெண்கள், அது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. பெண்கள் வந்து முட்டி போட்டு தான் வணங்கணும். ஆண்கள் வந்து சாஷ்டாங்கமாக முழு உடலும் தரையில் படிய வேண்டும். அதான் சாஷ்டாங்க நமஸ்காரம், தண்டவத் பிரணாம். நம்மளுடைய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தண்டவத் பிரணாம் அப்படின்னு சொல்றோம். தண்டவத்னா ஒரு தண்டம் எப்படி கீழே விழுது, ஒரு கோலை கீழே போட்டோம்னா எப்படி முழுசா விழுது, அந்த மாதிரி விழணும். அந்த மாதிரி உங்களுடைய மாட்சிமைக்கு, உங்களுடைய உயர்ந்த நிலைக்கு நான் என் தலை வணங்குகிறேன். இந்த என்னுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றும்படி நான் தங்களை தாழ்மையுடன் வேண்டுகிறேன். என்ன கேட்கிறாரு? தாழ்மையா ஏதோ ஒண்ணு கேட்கிறாரு பகவான் கிட்ட. எதுவாச்சுமே பகவான் கொடுத்தா தான் ஆச்சு. நிறைய பேர் வந்து என்னை திரும்ப திரும்ப பிரத்யேகமா தனிப்பட்ட முறையில கேள்விகள்லாம் கேட்கறாங்கல்ல மக்கள். அப்படி கேட்கும்போது மிகவும் கஷ்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய என்கிட்ட வருவாங்க. வந்து நான் ஒரு குப்பை தொட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். குப்பை எல்லாம் கொட்டப்படும். எப்போ நீங்க வந்து ஒரு ஆசிரியர் நிலையில இருக்கும்போது அந்த ஆசிரியரிடம் நிறைய பேர் வந்து அவங்களுடைய கவலைகளை கொட்டுவாங்க. அது மாதிரி இந்த கர்ம வினைகள்லாம் தாங்க வேண்டி வரும். ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்கள்லாம் இதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும். அப்ப சமீபத்துல ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய கஷ்டங்களை, அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு பக்தரா ஆயிட்டாங்க அவங்க. இப்ப அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு கேவலமானமா என்ன? நான் திரும்ப திரும்ப பக்தர்களுக்கு பொதுவாவே, இது வந்து ஒரு பொது தியரியே. இது கட்டாயம் இந்த தத்துவம் நம்மளுக்கு புரியலன்னா அந்த உலகத்துல வாழவே முடியாது. கஷ்டப்படும் ஒவ்வொரு பக்தரும் நினைச்சுக்கிறாங்க என் கஷ்டம் தான் பெருசுன்னு. ஆனா எனக்கு தெரியுது, நம்மெல்லாம் பரவாயில்ல, நம்மை விட அதிக கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. எனக்கு இந்த மாதாஜி பேசினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது, என்னெல்லாம் கிருஷ்ணர் தங்க தொட்டில வச்சு தாளாட்டுறாரு, இவ்வளவு கஷ்டம் நான் படலையே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே அதேதான். யோசனை பண்ணி பாருங்க, நம்மை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜீவன்கள் தான், கிருஷ்ணர் கிடையாது. ஏன்னா எல்லாமே அவருடைய விருப்பம் இல்லாம நடக்காதுன்னு சொல்றீங்களே, அவருடைய சாங்ஷன், அவருடைய ஒப்புதல் இல்லாம எதுவும் நடக்காதுன்னு சொல்றீங்களே, அப்ப எனக்கு இவ்வளவு அநியாயம் நடக்கிறதுக்கு அவர் ஒத்துக்குனாரா அப்படின்னு அவரை குறை சொல்ற மாதிரி இருக்கு. அவரை நம்ம ஒரு நாளும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நாம கஷ்டப்படுறது ஒரு நிமிஷம், ஒரு துளி கூட விரும்பல. நாம் அனைவரும் கஷ்டப்படுறத கிருஷ்ணர் விரும்பவில்லை. அப்ப கஷ்டம் ஏன் அவர் கொடுக்கிறார்? கஷ்டத்தை நாம தான் வாங்குறோம். அந்த நாம் படும் கஷ்டங்களை நாமே தான் உருவாக்கி இருக்கிறோம். யாருமே அப்ப கேட்கலாம், மாதாஜி யாருமே ஆக்சிடென்ட் வர்றதுக்கோ, இல்ல யாருமே எந்த ஒரு உறவுகளும் இல்லாமல் தனியாக வாழ்வதற்கோ, யாருமே சுற்றம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் செத்து போகணுன்றதுக்கோ வரமா கேட்கறது இல்லையே. வரம் கேட்டா என்ன கேட்போம்? நல்ல வசதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான உடல், சொந்த பந்தங்களோட சௌகரியமா பல்லாண்டு, நிறைய நாள், நிறைய மக்களோட, ராஜாவாட்டம் ராணி ஆட்டம், செல்வ செழிப்போடு, எல்லாத்தையும் தானே நம்ம கேட்போம். நாம இதெல்லாம் கேட்க மாட்டோம். வறுமையை கேட்பதில்லை, முதுமையை கேட்பதில்லை, நோயை கேட்பதில்லை, உற்றார் உறவினர்களுடைய மரணத்தை கேட்பதில்லை. இதெல்லாம் நம்ம கேட்கலாம், ஆனா கொடுக்கப்படுதே எப்படின்னா அதற்குரிய கர்மங்கள். பதில் அதுதான். நாம் என்ன பண்ணுமோ முன்னாடி அதெல்லாம் நமக்கு திரும்பி வருது. இத வந்து பக்தர்கள் திரும்ப திரும்ப போய் கேட்கவே வேண்டிய தேவையே இல்லை.
நமக்கு நாமே பாடம் சொல்லி கொடுத்துக்கணும். நான் இதை யாருக்கோ செஞ்சேன், அதான் நம்ம இன்னைக்கு திரும்பி வருது. கிருஷ்ணருடைய கருணையினால குறைச்ச வருது. அவ்வளவுதான். கஷ்டப்படும் ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நான் இதை தான் நினைக்கிறேன். நீங்களும் அதை தான் நினைக்கணும். ஏன்னா நான் முற்பிறவிகள்லாம் மத்தவங்களுக்கு நம்ம அவன் கெட்டு போனோம், இவன் கெட்டு போனோம், இது நடக்கணும், அதெல்லாம் நினைச்சோம்ல, அதெல்லாம் நமக்கே திரும்பி வந்துடும். இதெல்லாம் இது மாரல் சயின்ஸ் இல்லையா? இது மாரல் சயின்ஸ். இந்த மாரல் சயின்ஸ் எல்லாம் எடுக்க தேவையே இல்லை. இங்க குலசேகர ஆழ்வார் நம்மள ரொம்ப உயர்ந்த தளத்துக்கு கூட்டின்னு போறாரு. இதெல்லாம் கேட்கவே வேண்டாச்சே, இதெல்லாம் கேட்கவே வேண்டாம். இந்த பிறவியில் நாம் தெளிவான சிந்தனையில எந்த சூழ்நிலையில இருந்தாலும் குலசேகர ஆழ்வார் மாதிரி பிரார்த்தனை நக்கலாது பண்ணுவோம். நக்கல் அப்படின்னா காப்பி அடிக்கிறது. காப்பியாவது அடிச்சுக்கலாம், நமக்கு அந்த மாதிரி மனநிலை இல்லை. ஆனால் திரும்ப 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 ஒரு நல்ல செயலை காப்பி அடிக்கும் போது நாமும் நல்லவர்களாக, நாமும் தூய பக்தர்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் கேக்குறாரு, இந்த ஒரே ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்றிரு அப்படின்னும் போது உடனே நம்ம எல்லாம் நினைச்சுப்போம், ஓ ராஜா குலசேகரர் உலகத்துக்கே ராஜாவாகணும்னு ஆசைப்பட்டாரோ, இல்ல பல பல ராஜ்யங்களை வென்று குவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ, இல்ல இதான் என் கடைசி ஆசை. ஒரு வயசான ஒருத்தர் 80 வயசுங்க, அவன் மகன் கிட்ட சண்டை போடுறாராம், என் கடைசி ஆசை மிகப்பெரிய பங்களா கட்டணும்ன்ட்டு. ஏற்கனவே மகன் பங்களா கட்டி போண்டி ஆயிட்டான். ஆனா அந்த 80 வயது அந்த ஆண் சொல்றாராம், எனக்கு என்னுடைய கனவு இல்லம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பையன் என்ன பண்ணுவான், ஏற்கனவே பெரிய வீடு கட்டி அதுல லோன் போட்டு அதுல நஷ்டம் ஆயிட்டு அவனுடைய உயிர் போய் கொண்டு இருக்கு. இன்னொரு வீடு கட்டணும். அந்த மாதிரிதான் மக்கள்லாம் என்ன வேணும், கனவு என்ன, வீடு கட்டணும். வீடு கட்டி நீ வாழ போறது இல்ல. 80 வயதுக்கு மேல எவ்வளவு நாள் இருக்க முடியும், எவ்வளவு நாள் இருக்க முடியும்? அந்த அடிப்படை அறிவு இல்லை. இந்த உலகத்தை பற்றின அடிப்படை அறிவு ஒவ்வொரு பக்தனுக்கும் இருக்கணும். இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரமானது கிடையாது. நிரந்தரம் இல்லாத விஷயங்களை ஏன் கேட்க வேண்டும்? அப்படி நிரந்தரம் இல்லாத விஷயத்தை நம்ம கேட்டோம்னா நம்ம எல்லாம் முட்டாள். அப்ப இந்த தவறுகள் எல்லாம் பக்தர்கள் செய்யக்கூடாதுன்னு வேண்டிக் கொள்கிறேன். இவர் கேட்கிறார், என்ன கேட்கிறார்? தாழ்மையுடன் ஒரு வரத்தை கேட்கிறார். அதாவது மறுபிறவிகளில் தங்கள் கருணையினால் தங்கள் தாமரை திருவடியை எப்பொழுதும் மறக்காமல் நினைத்தவாறே இருக்க வேண்டும். எப்பொழுதும் உங்களை மறவா நிலை வேண்டும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அடுத்த பிறவியிலயும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சம்சாரத்துல பிறப்போம், புள்ள கொட்டி அத்தை மாமா அம்மா அப்பா சொந்தம் பந்தம் அப்படின்ட்டு அப்படியே மறந்துடுவோம். அப்படியே மறந்துடும், எல்லாத்தையும் மறந்துடும், கிருஷ்ணரையே மறந்துடும். ஒரு நிமிஷத்துல அந்த சம்சாரத்துல வந்தோம்னா எல்லாத்தையும் மறந்துடுவோம். இந்திரன் எப்படி பன்றியாக மாறி, வாப்பா நீ இந்திரன்னு சொல்றாங்க. ஒரு பிறவி இந்திர பிறவி, அடுத்த பிறவி பன்றி. அப்ப தேவர்கள்லாம் என்ன சொன்னாங்க, இந்திர லோகமே காலியா இருக்கு, இந்திரன் திரும்ப வரணும்ட்டு போயிட்டு எல்லாரும் கேட்கறாங்க, நீங்க இந்திரன் ஏன் இங்க பன்றியா இருக்கிறீங்க? எனக்கு மனைவி என் மக்கள் பார் 12 குட்டி இருக்கு, இவர்களெல்லாம் நான் காப்பாற்றணும். இந்த சரீரத்துக்கு ஏற்ற பற்று வந்துரும், அப்ப மறதி வந்துரும். அதனால ஆழ்வார் கேட்கிறார். ஏன்னா முக்தியை யாரும் வேண்டதில்லை. பக்தர்கள், தூய பக்தர்கள் முக்தியை கூட வேண்டது கிடையாது. நதனம் நாஜனம் நா சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்திர் அகைத்து கீத்துவை. பக்தி எப்படி இருக்கணும்? அகைத்து கீத்துவையா இருக்கணும். அகைத்து கீத்துவைன்னா என்ன? உள்நோக்கம் இல்லாததாக, இடையறாதாக, அத தடை இல்லாமல் நிக்கவே கூடாது. அந்த பக்தி நிக்கவே கூடாது, தடை இல்லாம போகணும். அகைத்துக்கி அப்ரித்தியதா. அப்ரித்தியதான எதுவும் எதிர்பார்க்குது. அகைத்துக்கின இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து அப்படின்னு வரணும். அப்ப அதுதான் கேட்கணும், அதுக்குதான் ஆசைப்படணும். அதை ஆசைப்பட்டுட்டோம்னா பகவான் மீதியை பார்த்துக்குவார். நமக்கு முக்தி தராரா, இல்ல நம்மள சொர்க்கத்துல வைக்கிறாரா, நரகத்துல வைக்கிறாரா, எங்கன்னா வைக்கட்டும். ஏன்னா இப்ப நான் அவருடைய நிலை, குலசேகர ஆழ்வார் சொல்றாரு, நான் பிறவி வேண்டேன்னு கேட்கறதுக்கு இல்லை, எனக்கு என்னுடைய கர்ம வினைகளின் விளைவாக எனக்கு பிறவிகள் கிடைக்கலாம். என்ன நடக்க போகுது எனக்குன்னு எப்படி எனக்கு தெரியும்? அதனால நான் இதை பத்திலாம் இல்லை, எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களை நினைச்சுக்கணும், உங்களை மறவா நிலை வேண்டும். அப்ப நாம இந்த உலகத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு, தூய பக்தர்கள்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க, உலகத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு எங்கிருந்தாலும் உன்னை மறவாத நிலை வேண்டும்னு வேண்ட.
அவ்வளவு அருமையான பிரார்த்தனை பாருங்க. மறுபிறவிகளில் தங்கள் கருணையினால், அது கூட அவருடைய கருணை இருந்தாதான் சாத்தியமாகும், இல்லைன்னா சாத்தியமாகாது. பகவான் ஆனால் கருணை வாய்ந்தவர். இப்ப இந்த பிறவியில ஒரு பக்தன் போக விரும்பலன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பக்தன் போக முடியல, பகவான் உள்ளிருந்து அவனுக்கு நினைவூட்டுவார். அதான் அவருடைய கருணைன்றது. எப்பொழுதும் கருணை வாய்ந்தவர் பகவான். நாம எவ்வளவு சொல்ப அளவுக்கு, சொல்பம் அப்பியஸ்ய திராயத்தோ மகத்தோ பயாத்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பகவத்கீதையில. இப்ப நாம எங்கேயாவது கொஞ்சோண்டு பக்தி தொண்டு செஞ்சிருப்போம் போன பிறவில, இந்த பிறவில அந்த டைம் வரும்போது நம்ம வந்து தள்ளி விட்டுருவார், ஞாபகப்படுத்துவார். நாம செய்த பக்தி புண்ணியம் நம்மை காப்பாற்றும். ஆனா நம்ம முழுமையா சரணடையலைன்னா அங்க போக முடியாது. அது பார்த்துக்கணும் பக்தர்கள். அந்த விஷயத்துல ஒரு நிறைய பக்தர்களுக்கு இந்த இந்த வரலாறுகள்லாம் தெரியும், பக்தர்களுடைய வரலாறுகள் தெரியும். இருந்தாலும் திரும்ப சொல்றதுனால தவறில்லை. பரத மன்னன் ஒருத்தர் இருந்தார். அவரால்தான் இந்த இந்திய நாடு வந்து பாரத கண்டம் அப்படின்லாம் பேர் வந்தது. அவர் பேர் பரத மகாராஜர். உலகத்துக்கே மன்னரா இருந்தார். இந்தியா தான் தலைநகரம். உலகத்துக்கே ராஜாவா இருந்தார். அவருக்கு தெரியும், சாஸ்திரப்படி தான் வாழ்ந்தார். அதனால அவர் வந்து ஒரு நேரம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டார். மனைவி, மக்கள், சொத்து, பத்து, பதவி யாராவது விட முடியுமா? விட்டுட்டார். எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா விடுறது ரொம்ப கஷ்டம். பதவி, பிசினஸ், வியாபாரத்தெல்லாம் யாரும் விடுறது கிடையாது. கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கலான்னு. ஆனால் பரத மன்னர் அதெல்லாம் விட்டுதான் ஆகணும். நானு காலன் வந்து என்னை விட வைக்கிறது சொல்றதுக்கு முன்னாடி நானே விட்டுட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். ரிட்டையர்மெண்ட் சீக்கிரம் அவரே வாங்கிட்டார். வாங்கி வனத்திற்கு போனார், காட்டுக்கு போனார், ஜபம் பண்ணார். பக்தியில பல படிகள் இருக்கு. ஒரு நாள் அதுக்குன்னு வகுப்பு எடுக்க போறேன். நம்பிக்கை, ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, நிஷ்டா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, அதுக்கப்புறம் வந்து பாவா, பிரேமா, பாவா அப்படின்னு சொல்லிட்டு 8 நிலைகள் இருக்கு பக்தியில. ஆசக்தி, 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 பற்று, ஆசக்தி. சோ இந்த நிலைகள்ல அவர் வந்து பாவ நிலைக்கு வந்துட்டார். பாவ நிலைனா கிருஷ்ணரை நினைக்கும் போது கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும், மயிர்கூச்செறியும். இந்த பாவ நிலை எல்லாம் இப்பெல்லாம் வராது நமக்கு. இத்தனை படிகளை கடந்த பிறகுதான் வரும். நம்ம அனர்த்த நிவர்த்தியே தாண்டி இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அனர்த்த நிவர்த்தினா நம்முடைய அழுக்குகள் போறது. அப்ப அந்த நிலைக்கே வந்துட்டார் அவர். இன்னும் கொஞ்சம் அவ்வளவுதான், இனி வந்து பகவான் கிட்ட போறதுதான். அது அவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் சில அனர்த்தங்கள் உள்ள இருந்திருக்கு. அதை எடுத்திருக்கலாம், ஆனா அவருக்கு வந்து சத்சங்கம் இல்லை. சத்சங்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த சத்சங்கம் இல்லைன்னா எந்த நிலையில இருந்தாலும் கீழே விழுறதுக்கு வாய்ப்புண்டு. அப்ப பரத மன்னர் தனியா இருந்தார், சத்சங்கம் கிடையாது, தன்னுடைய பலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு மான், ஒரு குட்டி மான், அந்த மானுக்கு யாரும் இல்லை, தாயை இழந்த ஒரு குட்டி மானை அவர் பார்க்கிறார். அந்த மானுக்கு வந்து யாரும் இல்லைன்னு தான் அதற்கு அன்னைன்னு சொல்லிட்டு எடுத்து அதன் மேல பற்று வைக்க ஆரம்பிச்சிட்டார். அதன் மேல பற்று வைக்க 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 அவர் படிப்படியா எவ்வளோ மேல ஏறினாரோ அவ்வளோ கீழே இறங்கிட்டார். இப்படி நிறுத்திட்டார். அவருடைய பக்தியை நிறுத்திட்டு இந்த மானை காப்பாத்துறது தான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் மாதிரி மாறிட்டார். இந்த பௌதிக உலகம் அப்படிலாம் நம்மளை கொண்டு போகும். அவர் கீழே இறங்கிட்டார். இறக்கும் தருவாயில் மான நினைச்சு செத்து போனார் அந்த பிறவில. இப்ப ஆனா அவர் செஞ்சதெல்லாம் கிருஷ்ணர் மறக்க மாட்டாரே. ஆனால் அடுத்த பிறவியில் எம் வாபி ஸ்மரன் பாகம் தேஜத்தி அந்தே கலேவரம் தம் தம் ஏ வைத்தி கௌந்தைய சதா சத்பாவ பாவிதா. நாம சாகும் போது எம் வாபி ஸ்மரன் பாவம், மரணத்தின் போது என்ன நினைக்கிறோமோ அதான் ஆகும். மரணத்தின் போது என்னத்தை நினைப்போம்? வாழ்க்கை முழுக்க என்ன செஞ்சோமோ அதை தான் நினைக்க போறோம். வாழ்க்கை முழுக்க என்னத்தை நினைச்சோமோ அதை தான் நினைப்போம். என்னத்தை நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமோ, எதுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் நாம தரோன்றதை அடிக்கடி பார்த்துக்கணும். எந்த விஷயத்திற்கு நான் அதிக முக்கியத்துவம் தருகிறேன், எது எனக்கு மிகவும் முக்கியமானது அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா அதுதான் நினைவு வரப்போகுது. இறக்கும் தருவாயில் நமக்கு அதுதான் நினைவு வரும். அப்ப அவருக்கு மான் நினைவு வந்தது. மான் நினைவு வந்ததுனால மானாக பிறந்தார். மானாக பிறந்த உடனே ஆனா நினைவு இருந்தது. இங்க கேட்கிறாருல குலசேகர ஆழ்வார், உங்களை மறவாத நிலை வேணும். நம்ம கேட்கிறோமோ இல்லையா, ஆனா அவர் வந்து நினைவுபடுத்திடுவார். அப்ப மான் உடம்புல இருந்த பரத மன்னனுக்கு தான் ஒரு பரத மன்னனாக இருந்ததும் ஒரு மானிடம்
பற்று வைத்ததும் நினைக்கு வந்துடுச்சு. அதனால மான் கூட்டங்களோட போகவே இல்லை அவர். அடடா, நான் இவ்வளவு பெரிய தவறு செய்துட்டேனேன்னு சொல்லிட்டு வருந்தி கஷ்டப்பட்டு காய்ந்த புல்களை சாப்பிட்டு அந்த மான் கூட்டத்திலேயே போகாமல் அழுது 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 அழுது. ஏன்னா மான் உடம்புல பக்தி செய்ய முடியாது, செய்ய முடியாது. அழுது புலம்பி உயிரை விடுறார். அடுத்த பிறவி அவருக்கு பிராமண பிறவியா கிடைக்குது. பிராமண பிறவி கூட நம்மை பந்தப்படுத்தும். நான் பிராமணன் நினைச்சா ஓகே, பல ஜென்மங்களுக்கு பிராமணனா பிறந்துக்கோ, பூணூல் போட்டுக்கோ. சில பக்தர்களுக்கு எல்லாம் இது ஒரு மாயை வேற, பிராமின் பிராமின்ட்டு. அது பக்தியில நம்மை மேல அனுப்புறதுக்காக எடுக்கணுமே தவிர, இல்ல நான் பிராமின் அப்படி இப்படி பூணூல் போட்டுன்னு நான் பூஜாரி, நான் கிருஷ்ணருக்கு சேவை செய்யறேன், அதனால என் சேவை ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா பல ஜென்மங்கள் பிராமணர்களா பிறந்து இப்ப நிறைய கர்மகாண்டி பிராமணர்கள்லாம் இருக்கிறாங்க. மந்திரம் ஓதுறாங்க. மந்திரம் ஓதுறவங்களை பார்த்த உடனே மக்களுக்கு ஒரே சந்தோஷம். அவர்கள் உயர்ந்தவர்கள், அதுல ஒரு தவறும் கிடையாது. ஆனா அந்த பதவியில நம்ம பற்று வச்சுட்டோம்னா சரியா போச்சு. அது கிருஷ்ணருக்காக அப்படின்னும் போது வேற. அது சில பேர் அவர்களுடைய குணங்களே பிராமண குணம், அப்படிப்பட்டவர்கள் பண்ணலாம். அவங்களுக்கு கர்வத்தை வளர்க்காமல் பிராமணர்களா ஆகலாம். ஆனா கர்வத்தை வளர்க்காமல் அது இயல்பாக இருந்தால் ஆயிடலாம். நான் சூத்திரனா இருந்து பக்தனா ஆவறதுல தப்பே கிடையாது, தவறே கிடையாது. வைஷ்யன், நான் சத்திரிய பக்தனா இருந்துட்டு போலாம். ஆனால் எப்பொழுது நான் பிராமணன் ஆனால் எனக்கு பெருமை வரும், என்னை 4 பேர் புகழ்வார்கள்னு போனோம்னா சரியா போச்சு. அதனால பரத மன்னர் அதுலயும் ஜாக்கிரதையா இருந்தார். ஒரு மந்திரம் கத்துக்கல. ஏன்னா அந்த பிறவிலையும் அவருக்கு நினைவு இருந்தது. அவங்க அப்பா பாவம் எவ்வளவு மந்திரம் ஓதி ஏதாவது பணம் சம்பாதிச்சு அவன் வாழ்க்கையை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் எல்லாம் சொல்லி கொடுக்க ரொம்ப முயற்சி பண்றாரு. இவர் செவிடு ஊமை போல மாறிட்டார். அவர் செவிடு இல்ல, ஊமை இல்ல, ஆனா அந்த மாதிரி மாறிட்டார். ஏன்னா இப்ப நான் அந்த மந்திரம் எல்லாம் கத்திட்டேன்னா எனக்கு பிராமின்னு போட்டு என்னை 4 பேர் மதிப்பாங்க, அதனால நான் காசு சம்பாரிச்சு வாழ்வாதாரம் இதெல்லாம் கிடையாது. எனக்கு ஏதாவது சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுவேன், நான் எப்போதும் கிருஷ்ணருடைய தியானத்தில் இருப்பேன் ரொம்ப தீவிரமா இருந்தார். வர்றத சாப்பிடுவார், சாப்பாடு வரலன்னா பட்னியா இருப்பார். அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த மனநிலையில இருந்து போராடி ஒரே ஒரு சிஷ்யன் கடைசியில. அந்த வரலாறுலாம் நீங்க பாகவதத்துல படிச்சுங்க. நான் சுருக்கமா வந்துடுறேன், ஏன்னா நான் இன்னும் 2 ஸ்லோகம் சொல்லணும். அவர் பல பல வாழ்க்கை சிக்கல்ல கூட தன் பெருமையே தன்னையே உயர்த்தி கொள்ளாமல் ஒரு தாழ்ந்த நிலையில இருந்து கடைசியில ஒருத்தருக்கு மட்டும் உபதேசம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். அது பகவானுடைய சித்தமாக கொண்டு அந்த ஒரு மன்னனுக்கு உபதேசம் பண்ணிட்டு அவர் போயிடுவார். அந்த பிறவில அவர் முடிச்சிடுவார். சோ இந்த கதை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பக்தன் இப்ப நான் பக்தியில பக்தி பாதையில செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கேரண்டி கிடையாது இந்த பிறவியில போயிடுவோன்ட்டு. அப்படி ஏதாவது ஏன்னா தன்னை பத்தி அதாவது இது தாழ்ந்த பக்தனுடைய நிலையை இவர் எடுத்துக்கிறார். குலசேகர ஆழ்வார் நித்திய சூரி, நித்திய சித்தர், நம்ம மாதிரி கிடையாது. ஆனா நாமெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும்னா அவர் சொல்லி கொடுத்த மாதிரி பிரார்த்தனை பண்ணணும், அதுக்காக அப்படி சொல்றார். அவர் ஏற்கனவே முக்தி பெற்றவர். அவரு முக்தி இதெல்லாம் கேட்கவே தேவையில்லை, எப்பொழுதும் கிருஷ்ணர் சிந்தனையில இருப்பவர். நமக்காக இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றாரு, இந்த மாதிரி நாம பாடணும் அப்படின்றதுக்காக. அப்ப எத்தனை பிறவிகள் நான் எடுத்தாலும் அத்தனை பிறவிகளில் தங்கள் நினைவு எனக்கு வேண்டும், அது கேட்க தேவையில்லை. ஆனா அததான் விரும்பணும் பக்தர். பகவான் கொடுப்பார், நாம் மறந்து போனாலும் பகவான் நமக்கு கொடுப்பார். அதனால எந்த சூழ்நிலையை கண்டும் பக்தன் அஞ்சுவதும் இல்லை. ஆனா பௌதிக உலகம் எந்த நேரத்துல எப்படி ஒன்னா மாறிடும், அப்படிப்பட்டது பௌதிக உலகம். அதனால ஒரு பக்தனுடைய இங்க பிரபுபாதருடைய பொருளுரையில பாத்தீங்கன்னா, ஒரு தூய பக்தன் எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட மாட்டானோ. ஐயோ அடுத்த பிறவி நான் இந்த பிறவிலே கிருஷ்ணர்கிட்ட போவனா இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் கவலைகள் வருது பக்தர்களுக்கு. ஆனா அந்த கவலையே பட தேவையில்லை. முழு சரணாகதி எடுத்த உடனே பௌதிக பௌதிக விஷயங்களை பற்றியோ ஆன்மீக விஷயங்களை பற்றியோ பக்தர்கள் கவலைப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா பகவானுக்கு தெரியும் எனக்கு எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும். நாம் அவரை முழுசா சரணடைஞ்சிட்டோம். முழுசா சரணடைஞ்சு செய்ய வேண்டியது ஒரே வேலை பக்தி தோண்டுதான். நவவித பக்தி தான். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம், அவ்வளவுதான் நாம செய்யணும். பகவானுடைய ஸ்மரணையில பகவானுடைய நினைவுல நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஓட்டணும்.
பகவானுடைய நாம ஜபம் செய்யணும், சாதன பக்தியை நம்ம செய்யணும். அவ்வளவுதானே தவிர எதை பற்றியும் பக்தர்கள் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. பயம் வந்துடும். பயம் பயமின்மை என்பது பக்தியில முன்னேற முன்னேற வளர்ந்துரும். பயமின்மை, பயமே கூடாது. ஏன்னா பகவான் எப்படி நன்மையே செய்யக்கூடியவர், பகவான் நமக்கு நன்மையே செய்யக்கூடியவர். அதனால நான் கேட்கிற விஷயம் உயர்ந்த விஷயமாக இருக்க வேண்டும். நான் கேட்கும் விஷயம் மிக உயர்ந்த விஷயமாக இருக்க வேண்டும். அவருடைய நினைவு எனக்கு எப்பொழுது இருந்துச்சுன்னா, யோசனை பண்ணி பாருங்க, 24 மணி நேரமும் அவரை நாம் நினைக்கும் பக்தராக மாறிட்டாங்கன்னா அதை விட மிகப்பெரிய வரம் உலகத்துல இல்லவே இல்லை. நான் உன்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கும் பக்தனாகத்தான் நான் இருக்க வேண்டும். மற்றதெல்லாம் நீ எதனா பண்ண, ஏழையா வச்சிரு, என்ன பணக்காரனா வை, என்ன அழகான அழகில்லனா போட்டோம், என்னன்னா இந்த உலகத்துல எனக்கு எதுனா இருக்கட்டும், ஆனால் உன் நினைவுல நான் இருக்கணும். பாதாம்போருக யுகதா நிச்சல பக்தி ரஸ்து, அது பின்னாடி வரும். இங்க அவர் சொல்றார், பவே பவே மே அஸ்து பவத் பிரசாதாத். அது ஒரு பிரசாதமாட்டம், பகவானுடைய கருணை பிரசாதம். எப்பொழுதும் உன்னை நினைத்து கொண்டிருக்கும் பிரசாதத்தை, கருணையை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது பதம் 4. நாகம் வந்தே தவ சரணையோர் துவந்துவம் அத்வந்த ஹேதோக கும்பிபாக்கம் குருமபி அரே நாரகம் நாபனேத்தும் ரம்யா ராமா மிருது தனுலதானந்தேன நாபிரந்தம் பாவே பாவே ஹிருதய பவனே பாவையேயம் பவந்தம். ஓ பிரபு ஹரியே, ஜட வாழ்க்கையின் இருமைகளில் நின்றோ அல்லது கும்பிபாக்க நரகத்தின் கடுமையான சோதனைகளில் நின்றோ விடுதலை அடைவதற்காக நான் தங்கள் தாமரை திருவடிகளை பிரார்த்திக்கவில்லை. இது என்ன? ஏன்னா துன்பங்கள்ல இருந்து விடுதலை அடைகிறதுக்கு தான் நம்ம அடிப்படையில பக்தியை ஆரம்பிச்சோம் இல்லையா? இப்பவும் அப்படித்தான் இருக்கிறோம். துன்பங்கள்ல இருந்து விடுதலைன்ற எண்ணம் நம்மோட எப்போதும் இருக்குது. அது அந்த ஒரு எண்ணம் இல்லைன்னா நிறைய பேர் பக்திக்கே வரமாட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டும் பக்திக்கு வரலையான்னு நிறைய பேர் நாமளே திட்டுறோம். இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அப்ப கூட பகவானிடம் இவர்கள் சரணடையவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய பேரை பற்றி யோசனை பண்ணியிருக்கேன். ஆனால் உண்மையான பிரார்த்தனையில ஒரு பக்தியினுடைய நம்ம கௌடிய சம்பிரதாயத்துல ஒரு நாளும் இந்த துன்பம் நீங்குவதற்காக பக்தி பிரார்த்தனைகள் கிடையாது. இது வேணும் அது வேணும்ன்றதுக்காக பக்தி பிரார்த்தனைகள் கிடையாது. எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி கிடையாது. பகவானை கொண்டாட வேண்டும், அவ்வளவுதான். பகவானுடைய நாமத்தை சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். அதனால இதை நமக்கு சொல்லித்தர்றார் குலசேகர ஆழ்வார். ஜட வாழ்க்கையின் இருமைகள், ஒரு நேரம் நல்லா இருப்போம், ஒரு நேரம் கெட்டு போறோம், ஒரு நேரம் இன்பமா இருக்கிறோம், ஒரு நேரம் துன்பமா இருக்கிறோம், ஒரு நேரம் குளிர்து, ஒரு நேரம் வெயில் காயுது, ஒரு நேரம் மழை கொட்டுன்னு கொட்டுது, ஒரு முறை வறட்சியாக இருக்கிறது. இருமைகள். ஒரு நேரம் சில பேர் நம்மளை நல்லா புகழறாங்க, ஒரு சில நேரம் அதே மனிதர்கள் நம்மை வெறுக்கிறார்கள். இந்த உலகமே இருமைகள் நிறைந்தது. இதெல்லாம் உலகத்தை பத்தி நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள். இன்று நண்பர், நாளைக்கு எதிரி. எப்படி இந்த உலகம் மாறுதலை எப்படி மாறும்ன்றத நம்ம சொல்லவே முடியாது. இதுக்கு அடிக்கடி நான் ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். நான் மனோ தத்துவம் பயின்று இருக்கிறேன். படிச்சப்ப எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, பொதுவா மக்கள்லாம் என்ன படிச்சிருக்கீங்கன்னு, நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன் அப்படின்னு. உடனே அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன பார்த்து என்ன சொல்றீங்க? அப்புறம் நான் திரும்பி பதில் சொல்லுவேன், நான் ஃபேஸ் ரீடர் கிடையாது. மூஞ்ச பார்த்து சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் அந்த மாதிரி ஃபேஸ் ரீடர் கிடையாது. சைக்காலஜின்றது மனோ தத்துவம், மனிதர்களுடைய செயல்பாடுகளை பற்றின படிப்பு அப்படின்னு. ஆனாலும் அவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இப்போ இது மனோ தத்துவம் என்பது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள்னு ஒரு கேட்டகரி இருக்கு, நல்லா இருக்கிற மக்கள்னு ஒரு கேட்டகரி இருக்கு. மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னா அவங்க நோயை சொல்லுவாங்க, அந்த நோயில இவங்க எப்படி நடந்து கொள்வார்கள்ன்றது சிம்டம்ஸ் இருக்கும், அந்த நோயினுடைய பெயர் வந்துடும். இந்த 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 இது அதுக்கு ஸ்கிசோஃபெர்னியா அப்படின்னு ஒரு நோய் இருக்கு, மனநோய். அதுல இருக்கிறவங்க ஒரு 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 முறை இப்படி இருப்பாங்க, ஒரு முறை அப்படி இருப்பாங்க, என்ன நடந்துக்கிறான் அவங்களுக்கு நினைவாற்றல் இருக்காது, ஏதோ பேசுவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு நபர் பல நபர்களாக செயல்படுவாங்க. அந்த ஒரு 2 பேர்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒருத்தர் ஆப்போசிட்டா இருக்கும் இன்னொருத்தர் பிஹேவியர். அந்த மாதிரி 2 நபர்களாக ஒருத்தரே செயல்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய வியாதிகள் இருக்கு. அப்ப அந்த குறிப்பிட்ட வியாதிகள், பயப்படுறவங்க ஆங்ஸைட்டி டிசார்டர்னு இருக்கு,
அப்ப பயப்படுறவங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து டிஃபனிஷன் இருக்கு, இது வரையறை இருக்கு. அதை வச்சு அவங்கள இவங்க இந்த நோய் உடையவர்கள், இவங்க இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நார்மல் மக்கள் இருக்கிறாங்க பாருங்க நம்மள மாதிரி, இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு, நான் சொல்லவே இல்லை நான் அச்சு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் நார்மல். இந்த நார்மல் தான் ரொம்ப மோசமானது. இந்த உலகத்துல அப்படித்தான் இருக்கிறாங்க. நான் சொல்லவே இல்லையேன்றாங்க. குரு மகாராஜ் எதிர்க்க கூட சத்தியம் பண்ணுவாங்க. இந்த உலகம் அப்படிப்பட்டதுதான். இந்த நார்மலா இருக்கிறவங்கள நீங்க ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. நான் சொல்லவே இல்லையே அப்படின்னுவாங்க, சாட்சி எங்கன்னுவாங்க. அதனால நார்மலா இருக்கக்கூடிய மக்களை நாம ஒண்ணும் கணிக்கவே முடியாது. எப்படி கணிப்பீங்க? வியாதிஸ்தர்களை இந்தந்த மாதிரி இருப்பாங்க, அந்தந்த மாதிரி பேசுவாங்க, இந்த மாதிரி லூசுத்தனம் எல்லாம் இருக்கும், இவங்க இந்த வியாதித்தனம்னு சொல்லிடலாம். ஆனா நார்மலா இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு 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 பேச்சு பேசுவாங்க. நம்ம அதை போட்டு கேட்கவும் முடியாது. இதுதான் இந்த உலகம், இருமை. இவர்களை நண்பர் நினைச்சு நம்ம போவோம், ஆனா அவங்க நண்பரா செயல்பட மாட்டாங்க. எதிரிகளை விட மோசமா செயல்படுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனால இப்ப நார்மல்னு கேட்டகரியில வர்றவங்களை நம்மளால கணிக்கவே முடியாது. அது என்னுடைய வாழ்க்கை அனுபவம். மக்களுக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை அனுபவம் இருக்கலாம். சோ அதனால இது இருமைகள் நிறைந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலன்னா இந்த உலகம் நம்மள நல்லா அடி கொடுக்கும். அடுத்தது கும்பிப்பாக்க நரகத்தின் கடுமையான சோதனைகள். கும்பிப்பாக்கம்னு ஒரு நரகம் இருக்கு. இங்க ஆத்துல வித்துல சுத்துல தலாத்தல ரசாத்தல மகாத்தல பாத்தாளன்னு படிக்கிறோம் 5வது காண்டத்துல. அது கிடையாது. அதெல்லாம் வந்து கீழ் கீழே இருக்கிற சொர்க்கலோகங்கள். மேல இருக்கிற சொர்க்கலோகங்கள் மாதிரி கீழவும், பூமிக்கு கீழவும் சொர்க்கலோகங்கள் இருக்கு. அதுங்க அதெல்லாம். அது நரகம் கிடையாது. அதுக்கு கீழே இருக்கு நரகங்கள். அந்த நரகத்துல எத்தனையோ இருக்கு, என்னென்னவோ இருக்கு. கும்பிப்பாக்கம்னு ஒரு நரகத்தை பத்தி இவர் சொல்றாரு. அப்ப நரகம் சில நேரங்கள்ல பிரபுபாதரை கேட்பாங்க, நரகம்னா எப்படி அப்படின்ட்டு. ஐயோ அந்த லண்டன்ல இருக்கிறவங்க இது நரகம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. லண்டன்ல இருக்கும்போதே சொல்றாரு. லண்டன்ன்றது என்ன, அது நரகம்னா எப்படி இருக்கும் கேட்பார். நரகம் எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். லண்டன் எப்போதும் இருட்டு, ஏன்னா பனி. எப்பொழுதும் குளிர், அதனால இருட்டா தான் இருக்கும். சூரியன் எப்போது எட்டி எட்டி பார்ப்பார். ஒரு வருஷத்துல ஒரு மாசமோ 15 நாளோ தான் எட்டி பார்ப்பார். மற்றபடி எப்போ இருட்டு தான். இந்த மக்கள் கச்சா 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 கச்சான்னு ரோட்டி கப்படா மக்கான், சாப்பாடு உண்ணுதல் இறகு. நீங்க லண்டன்லாம் போனீங்கன்னா அப்படி ரொம்ப கச்ச 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 கச்சன்னு இருக்கும். அப்ப இங்க ஓடுவாங்க வருவாங்க, அந்த மாதிரி செய்வாங்க மக்கள். ஓடிக்கொண்டே இருப்பார்கள். பாம்பே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சென்னை கூட அப்படிதான் இருக்கு. சென்னை, பாம்பே, எதுல பாரு கூட்டம், எங்க பாரு கூட்டம், கூட்டம் கூட்டம் கூட்டம். நரகத்தை கண்டுபிடிக்கணும்னா எங்க போ தேவையில்ல, லண்டன் நரகம் தான் சொல்லிட்டார். எல்லாரும் லண்டன் போறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, அதுக்கப்புறம் லண்டன். அப்ப பிரபுபாதர் சொன்னாரு, இப்படிதான் இருக்கு, இவ்வளவு கடுமையா இருக்கும், ஆனா அது நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறாங்கல்ல மக்கள். அப்ப இந்த மாதிரி நரகம், நரகம்னா அந்த எண்ணெய் எண்ணெய் காய வச்சு அதுல போட்டு எடுப்பாங்க. தண்டனையை அனுபவிக்கணும். அனுபவிச்ச பிறகு மீண்டும் பிறவி தரப்படும். அப்போ ஒரு மாதிரி கடுமையான சோதனைகள், நரகத்துல இருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு நான் கேட்கல. அதற்காக நான் உங்களை தாமரை திருவடிகளை சரணடையவில்லை. அதெல்லாம் ஆனா எப்போ ஒருத்தர் நாமத்தை சொல்றாங்களோ அப்பெல்லாம் தானே நடக்கும். நாமத்தை ஒரு முறை சொன்னா கூட நரகம்லாம் கிடைக்காது, துன்பங்கள் கிடைக்கலாம். ஏன்னா பக்தியினுடைய முழுமை அடையவில்லை என்றால் துன்பங்கள் வரலாம். நிறைய பக்தர்களுக்கு திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நான் நான் 16 மாலை ஜெபம் பண்றேன், நான் தீட்சை வாங்கிட்டேன், நான் வந்து காலையில எழுந்துக்கிறேன், நான் தினமும் மங்களார்த்தி போறேன், நான் அது பண்றேன், நான் இது பண்றேன். தன்னை இதெல்லாம் பண்றதுனால நாங்கள் பக்தர்கள்னு நினைச்சுக்கிறாங்க. நாம பக்தர் ஆவறது எங்கேயோ இருக்கு, இன்னும் ஆகலை. நாம பக்தர்களாக ஆகவில்லை. நான் இன்னும் அது பக்தியில முன்னேற முன்னேற தெரியும் நாம பக்தரே இல்லை என்பது. ஆனா தொண்டரடி பொடி ஆழ்வார் சாமி கிட்ட போய் என்ன வேண்டார், பாவி என்ன மாதிரி ஒரு பாவி யாருமே இல்ல, பாவியேன் பாவியேன்னு. நாமெல்லாம் கௌடிய சம்பிரதாயம், நம்ம தினமும் பாடுறோம் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட, என்ன மாதிரி ஒரு பாவி உலகத்துல எவனுமே இல்லைன்னு பாடுறோம். பாடுறோமா இல்லையா? ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு தோயா கர் மோரே,
त्वमपि न खेदोयाल जगत संसारे पतित पावन हेतु तव அவதாரா. அடுத்த லைன், பத்தித்த பாவன ஹேத்து தவ அவதாரா. மோசமானது கீழே விழுந்தது, வீழ்ச்சி அடைந்த ஜீவராசிகளை உய்விப்பதற்காக நீங்க அவதாரம் எடுத்து வந்துட்டீங்க. அடுத்த லைன், மோசம பத்தித பிரபு நபாய்பே ஆரா. என்னை விட மோசமான ஒரு ஜீவராசி நீ பார்த்தே இருக்க முடியாது. யார் பாடுறதுன்னா நரோத்தம் தாஸ் தாக்கூர். அப்ப இவ்வளவு உயர்ந்த பக்தர்களே என்ன மாதிரி மோசமான ஒரு ஜீவராசி நீ பார்க்க முடியாது. பக்தி வினோத் தாக்கூர் பாடுறார் சரணாகதியில. இப்ப இவ்வளவு பெரிய பெரிய பக்தர்களே இப்படி பாடும்போது நம்ம பக்தர்னு நினைச்சிட்டு கிருஷ்ணர் நமக்கு விசிறி வீசணும்னு நினைக்கிறோம். எப்படி முடியும்? இவ்வளவு உயர்ந்த பக்தர்களே உயர்ந்த பக்தர் எங்கன்னா நரகத்துக்கு போக முடியாது. ஆனாலும் அவர் சொல்றார், ஏதோ ஒரு காரணத்தினால நான் செய்யற பாவம் என்ன கீழே தள்ளலாம், ஆனா நான் அதுக்காக உன்னை வேண்டல. இப்ப நாமெல்லாம் என்ன நினைச்சுக்கணும், உடனே இந்த கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பக்தி தொண்டு செய்யறோன்றதுனால கிருஷ்ணரை ஒரு வியாபாரி ஆட்டம், இந்த மாதிரி நான் உனக்கு இது தரேன்ல, நீ எனக்கு அதை கொடு. நான் பக்தராயிட்டேன் அதனால எனக்கு துன்பமே வரக்கூடாது. நான் பக்தராயிட்டேன் அதனால எனக்கு நோயே வரக்கூடாது. நான் பக்தராயிட்டேன் எனக்கு எல்லாமே அப்படியே இது ஜூலானா ஊஞ்சல் வச்சு நீ என்ன ஆட்டணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வச்சுக்கிறோம்ல, அதே நம்ம பக்தர் இல்லைன்னு காட்டிடும். அதுவே நாம் பக்தர் இல்ல அப்படின்றதுக்கு அப்படின்றதுக்கான அடையாளம். அதனால நம் மனதுல அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் இருந்தா தயவுசெய்து அதை எடுத்துடணும். ஏன்னா இங்க குலசேகர ஆழ்வாரே பாடுறாரு பாருங்க, நரகத்துக்கு நான் போனனாலும் அதுல இருந்து விடுதலை கேட்கல நான், ஏன்னா என்னுடைய பாவத்துக்கான தண்டனைகளை நான் அனுபவிக்க வேண்டும். சொர்க்க வனங்களில் வசிக்கும் மென்தோல் அழகு மங்கையரை அனுபவிக்கவோ எனக்கு நோக்கம் இல்லை. ந தனம் ந ஜனம் நா சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷக்காமையே. சுந்தரி ஒரு மாதாஜி அவங்க சொன்ன அழகான ஆண்களை நான் விரும்பவில்லைன்னு அவங்க பிரார்த்தனையை மாத்தி பாடிக்குவாங்க. நல்லதுதான். ஏன்னா அழகு அப்படின்றத பார்க்கும் போதே நமக்கு கவர்ச்சி ஏற்படுது இல்லையா? மிக உயர்ந்த பக்தரா இருந்தா கூட, இப்போ ரேணுகா அம்பாள் ஜமதாக்னியினுடைய முனிவருடைய மனைவி, வானத்துல கந்தர்வர்கள் பறந்து போனாங்க. அழகான கந்தர்வர்கள் இவ்வளவு அழகா இருக்கிறாங்களேன்னு சும்மா ஒரு எண்ணம் தான். அந்த அம்மா கற்பு கரசி போயிட்டு பானை செய்வா, மணல்ல பானை செய்வா, அப்படியே இன்ஸ்டன்டா அப்படி பானை செய்வா. ஒரே ஒரு க்ஷணம் இந்த கந்தர்வர்கள் இவ்வளவு அழகா நினைச்சா அந்த கற்பு போயிடுச்சான். அப்ப பாத்துங்க, இப்ப பெண்களுக்கு கூட அதே சட்டம் தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் தவறணும்னா கூட நம்முடைய எண்ணங்கள் தவறுதலா போயிடும். அதனால சொர்க்கவனங்கள்ல இருக்கும் அழகான கந்தர்வர்களை நாங்கள் விரும்பவில்லை, வேண்டாம் அப்படின்ற ஒரு தெளிவான சிந்தனை இருக்கணும். இதுல எனக்கு எதுக்கு பக்தர்கள் மேல கோபம் வருதுன்னா, நாம தினமுமே ஒரு பாடம் படிக்கிறோம், நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த உடல் அல்லன்ட்டு. நாமெல்லாம் எதுக்கு வாழறோம்? கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வாழறோம். அப்ப சில இந்த இளம் குழந்தைகள்லாம் என்கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணுன்னு உயிர் எடுக்குங்க. சரி, நாம பக்தியில வந்ததுனால அழகு பார்க்க கூடாது, பணம் காசு பார்க்க கூடாது, ஒரு நல்ல பக்தனா இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பக்தனை காமிச்சா, எனக்கு இதை விட அழகா வேணுமே, நல்ல தேவையான அளவு சம்பாதிக்கிறான் இல்லையா, எனக்கு 50,000 குறைச்சி வரவே கூடாது சம்பளம், 1,00,000 வேணும், எனக்கு இப்படி வேணும், எனக்கு அப்படி வேணும்னா அப்பவே நான் பேக் அடிச்சிடுவேன். ஓ, இது பக்தரே இல்ல, இந்த பக்தருக்கு நான் எதுக்கு, அடிப்படை விஷயங்கள் கூட இல்லாத பக்தருக்கு நான் ஏன் என் டைம் வேஸ்ட் பண்ணணும், கப்சிப்புன்னு பேசாம ஆயிடுவேன். சரிம்மா, ஏதாவது உங்களுக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்மையா சொல்லிட்டு ஓடிடுவேன். நான் அடிப்படை விஷயம், நாம் இந்த உடல் அல்ல, என்னுடைய நோக்கம் பக்தி தொண்டு செய்ய வேண்டும். யாராவது உண்மையான பக்தரா இருந்தா, உண்மையான பக்தரா அந்த கிருஷ்ணர் எல்லாத்தையும் கொடுப்பார். மாதாஜி இது வரைக்கும் யாருமே என்கிட்ட வந்தவங்க ரொம்ப குறைச்சல் நல்ல பக்தரா, நீங்க உங்களுக்கு அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா, நல்ல பக்தரா இல்லையான்னு, அத மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னவங்களே ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒரு 200ல 1 சொல்லியிருக்கலாம், 1 2 சொல்லியிருக்கலாம், மற்றபடி யாருமே இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. நாம பக்தியை வெறுமனே இது ஏட்டுக்கல்வியில தான் வச்சிருக்கிறோம், பிராக்டிக்கலா யாருமே கொண்டாடல.
அப்படி பார்க்கும்போது நான் எடை போட்டுருவேன். அடிப்படை விஷயம் தான். நான் தூய பக்தி எல்லாம் கூட கேட்கல. அடிப்படை விஷயம் ஓரளவு வாழ்வாதாரத்துக்கு அவன் சம்பாதிக்கணும். ஓரளவு சுமாரா இருக்கணும். அழகுல அழகா வேணும், படிப்புல படிப்பா வேணும், பௌதிகத்துல பௌதிகமா வேணும். அதோட சேர்ந்து அவன் பக்தனாவும் இருக்கணும், அவன் நல்லவனாவும் இருக்கணும். அதெல்லாம் சான்ஸே இல்ல. வராது. அதுல ஜாதகமும் சேர்ந்து வரணும். அவன் அதுலயும் எங்க ஜாதியிலேயே இருக்கணும். நான் எங்க போறது சொல்லுங்க? விட்டுருங்க, நான் பக்தி பண்ணிக்கிறேன். யாருன்னா உங்களுக்கு எதாவது நீங்க தேவூத்தினா உங்களுக்கு கர்த முனிவர் கிடைச்சாருன்னா நான் கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம போயிடுவேன். சில பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கிறேன் அறியாமையின் காரணத்தினால. இப்பெல்லாம் நான் சண்டை எல்லாம் போடுறது கிடையாது. ஒரு ஒரு ஆண்மகன் என்ன இருக்கிற அனைத்து பெண்களையும் போட்டோ காமிச்சிட்டேன். எதையும் அழகுனே ஒத்துக்கல அவரு. அப்ப பாத்துங்க அவருடைய அழகு எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்குன்ட்டு. நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு என்ன ஐஸ்வர்யா ராய் வேணும்னு பாக்குறீங்களா அப்படின்ட்டு. கோவம் வந்துடுச்சு எனக்கு. இப்பெல்லாம் கோவம் வர்றதில்ல. ஓ அப்படியா, உங்களுக்கு நான் நல்லதா தேடுறேங்க, எனக்கு இப்ப டைம் இல்லைங்க, நான் வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி விலகி விடுகிறேன். ஏன்னா இதெல்லாம் ப்ரீச்சிங் பண்ணி வர்றதில்லை, தானா வரணும். தானா வரணும். இத்தம் சரீரம் பரிணாம பேசலம். இந்த சரீரம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு விழத்தான் போகுது. எவ்வளவு பெரிய அழகியா இருந்தாலும் 30 வயசு தாண்டினா அந்த அழகு கீழே இறங்கித்தான் ஆகணும். எவ்வளவு அழகிகள்லாம் நான் பார்த்திருக்கேன். என்ன அழகியா இருந்தாலும் சரி, அந்த அழகு 30 வயசுக்கு அப்புறம் கீழே இறங்கிடும். அதனால இது தெரியாம திருமண வாழ்க்கையில இறங்குறான் ஒரு மகன், அவனுக்கு ஒரு அழகி வேணும், ஒரு அழகன் வேணும்னா அவங்க இன்னும் சரீரத்திலேயே இருக்கிறாங்க. பக்தியை சும்மாதான் எடுத்திருக்கிறாங்க. ஆகையினால பக்தர்களே, அடிப்படை விஷயங்கள்ல நாம உள்ள செலுத்தலைன்னா நாம ஜெபம் பண்ணுவோம், தீட்சை எடுப்போம், பிராமின் தீட்சை கூட வாங்கிடுவோம். ஆனா அடிப்படையில தான் இருப்போம். அதனால இவர் சொல்றார், நான் அதுக்கெல்லாம் வேண்டல. மென்மையான சரீரம் உடைய பெண்களை நான் வேண்டவில்லை. அது என் நோக்கமே கிடையாது. என் உள் இதயத்தில் பிறவிதோறும் தங்களையே நினைத்திருக்கும் பொருட்டு நான் தங்கள் தாமரை திருவடியை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய உள்ள இதயத்துல நான் உங்க தாமரை திருவடிகளை தான் நினைச்சிருக்கணும். எனக்கு வேற எந்த ஆசையும் வேண்டாம்னு இதுல படிக்கிறோம்னா அதை செயல்படுத்தணும் கண்டிப்பா. அதை செயல்படுத்த முடியாத பக்தர்கள் நாம பக்தர் இல்லைனாவது புரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்னும் பக்திக்கே வரல, ஏன்னா இந்த சரீரத்திலேயே நான் மூழ்கி கிடைக்கிறேன்னா நான் என்னைக்கு பக்திக்கு வர்றது? தீட்சை என்பது மிகவும் தீவிரமாக சிந்தித்து எடுக்கக்கூடிய ஒரு வேலை. நிறைய பேர் அப்படித்தான் எடுத்துட்டு ரொம்ப குழப்பங்களை விளைவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழப்பத்துல இருந்தெல்லாம் நம்ம வெளியே வரணும்னா எளிமையான மனதை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். முழுமையான சரணாகதியை கிருஷ்ணர் மேல நம்ம எடுக்கணும். 5வது ஸ்லோகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். இதை நான் அடிக்கடி மேற்கோள் காட்டுறது. நாஸ்தா தர்மன வசு நிச்சய நைவ காமோ பபோகே எத் பாவயம் தத் பவத்து பகவான் பூர்வ கர்மானூபுரம் ஏதத் பிரார்த்தயம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி தத் பாதாம்போருக யுவகதா நிச்சல பக்திரஸ்து. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார் ஆழ்வார். என்ன விஷயம்னா, என்னுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு நல்லதோ கெட்டதோ நான் கேட்காம இதை வரப்போகுது. நம்ம எல்லாம் யாராவது கேட்கறோமா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகணும், நோய் வரணும், நம்ம சொந்த பந்தங்கள்ல செத்து போகணும், யாராவது விரும்புறோமா? இல்ல. ஆனா அதெல்லாம் நடக்குது. கேட்காம கெட்டது நடக்குது, கேட்காம நல்லதும் நடக்குது. நம்ம எதிர்பார்க்காத விதமா யாராவது நமக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கிறார்கள். நல்லதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம அதுக்கெல்லாம் கேட்கறது இல்லை. நிறைய விஷயங்கள்ல நல்லது கெட்டதுக்கு கேட்காமல் நடக்கின்றது. கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்ம வினையில கொடுக்கணும்னா கிருஷ்ணர் கொடுத்துதான் ஆகணும். அதில் தடையும் வைக்க மாட்டாராம் அவர். நீங்க இதற்குரிய புண்ணியத்தை செய்திருந்தால் அது கிடைக்கும் உங்களுக்கு. இதுல எப்படி மாற்றங்களை பக்தர்கள் கொண்டாடலாம் அப்படின்னும் போது ஒரு உதாரணம் தான், பெருமைக்காக அல்ல. எங்களுடைய ஜாதகத்துல, என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தை, என்னுடைய ஜாதகத்துல நாங்கள் பிறந்த ஊரில் இல்லை. அதான், எந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தோமோ அந்த ஊர்ல வாழறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஜாதகம் காட்டுது. அப்ப என்ன வாய்ப்புன்னா வெளிநாடுகளில் வாழ்க்கை அப்படிதான் காட்டுது. அதை நம்ம மாத்தலாம். எப்படி மாத்தலாம்னா, வெளிநாடு இல்ல, இப்ப நாங்க இருக்கிற இடம் வெளிநாடு மாதிரி தான். நம்ம தமிழ்நாட்டுக்கு மாயாப்பூர் வெளிநாடு மாதிரி தான். இந்த மாதிரி மாத்திக்கலாம் சில விஷயங்களை. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. நீங்க எப்படி வெளிநாட்டிலே வாழலாம், இல்ல வெளி இடங்கள்ல இருக்கலாம். அப்படின்ற வாய்ப்பு கொடுக்கப்படும் ஒரு பக்தருக்கும். இப்ப இங்க இருக்கிற பக்தர்கள்லாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை டிவில ஏதாவது பார்க்கலாம், வெளியே போய் ஏதாவது சினிமா பார்க்கலாம், இல்ல
ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனா அதை விட்டுட்டு நான் முகுந்தமாலை ஸ்தோத்திரம் கேட்கணும்ட்டு உட்கார்ந்து சிரத்தையா கேட்கறீங்க பாருங்க, விதியை மாற்றுகிறீர்கள். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எது வேணா பண்ணலாம். இந்த க்ஷணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க மாத்திடலாம். ஆனா அதை நல்லதா மாத்தும் போது தலையெழுத்தை வேற நீங்க நிறுத்துறீங்க. கெட்ட தலையெழுத்தெல்லாம் நிறுத்துறீங்க. அது போல இந்த தலையெழுத்து நல்லதுக்கு நல்லது வரணும், உங்களுக்கு பணம் காசு வரணும் அப்படின்னு ஒரு தலையெழுத்து. அத கிருஷ்ணர் ஒண்ணுமே பண்ண மாட்டார். கேட்டுதான் தரணும் இல்ல, கேட்காமலே தருவார். அப்படிதான் பசுவை கொன்னு சாப்பிடறவனுங்க கூட நல்லாதான் இருக்கிறானுங்கல்ல. நமக்கு சந்தேகம் வந்துடும் உடனே, அடடா பசுவெல்லாம் வெட்டி சாப்பிடறானுங்க நல்லா இருக்கிறானுங்க, இல்ல மாடு சாப்பிடறவனுங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறான், பெரிய பெரிய பணக்காரனுங்க இல்லையா, நல்லா இருக்கிறாங்க. எப்படி என்ன பூர்வ ஜென்ம புண்ணியம். ஒரே வார்த்தை. இவன்லாம் இவ்வளவு பாவியா இருக்கிறானே, நல்லா இருக்கிறானேன்னு கேள்வி நமக்குள்ள எப்பவுமே வந்துரும். எனக்கு வரும் அடிக்கடி. அப்புறம் அடிக்கடி நானே சொல்லு, பூர்வ ஜென்ம புண்ணியம். பூர்வ ஜென்ம புண்ணியம் இந்த பிறவில எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் அவன் புண்ணியம் வர வரைக்கும் அவனுக்கு காலம் நல்லாவே ஓடும். மேல காத்து தான் அடிக்கும். ஒருத்தன் இப்ப ரொம்ப பிராடா இருப்பான், அவன் பார்த்தா அவனுக்கு பணம் கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டும். என்ன அது இவ்வளவு அயோக்கிய ராஸ்கல் இவனுக்கு வருதே பணம்னா முன்னாடி பண்ணியிருக்கான். அதனால கர்ம வினை என்பது நல்லதும் சரி கெட்டதும் சரி எப்பப்போ எங்கெங்க கொடுக்கணுமோ அது கொடுக்கப்படும். நமக்கு அப்படிதான் வந்திருக்கு. நம்ம வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணோம்னா தெரியும். அதுக்கு எதுக்கு இப்ப கிருஷ்ணரை போய் கேட்கணும்? கேட்க தேவையில்லை. சில பேர் கேட்கறாங்க என்ன, அப்ப கஷ்டம் வந்தா அது விளக்குன்னு கேட்டா கஷ்டத்தை அனுபவிக்கணும்னா எதுக்கு சாமி கும்பிடணும்? கஷ்டம் நீங்காது அப்படின்னும் போது எதுக்கு சாமி கும்பிடணும்? கஷ்டத்தின் போது பகவானை நினைக்க நினைக்க குந்தி மகாராணி சொல்றா பாருங்க, விபத சந்திதா சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு பவதோ தர்சனம் யத் ஸ்யாத் அபுனர் பவ தர்சனம். கஷ்டம் நிறைய வருது, அது நல்லது. ஏன்னா நிறைய கிருஷ்ணருடைய திருவடிகளை பற்றுவோம், கிருஷ்ண நாமத்தை சொல்லுவோம், பகவான் கிட்ட போய் போய் அழுவோம். அது பக்தி ஆயிப்போகுது. நம்ம தேவி தேவர்கள் கிட்ட போய் வேண்டது வேற. ஏதோ ஒரு கஷ்டம், நமக்கு நிறைய கஷ்டம். அப்ப நிறைய கஷ்டம்னா என்ன பண்ணுவோம்? கிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரேன்னு நிறைய சொல்லி சொல்லி தூய பக்திக்கு வந்துடுறோம் நம்ம. நீ பிறவியே இல்லாமல் இனி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இல்லாத நிலைக்கு நம்மள பகவான் நல்ல நிலைக்கு கொண்டு போயிடுவார். நான் தூய பக்தி என்பது நமக்கு மிக உயர்ந்த, இப்ப கஷ்டத்தை தீக்குறோமோ தீந்து போதோ இல்லையோ அது தெரியாது. ஆனா இனிமேல் கஷ்டமே வராத நிலைக்கு போயிடுவோமே பக்தி தொண்டு செய்யறதுனால. அதனால பக்தி தொண்டு செய்யறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த கருத்தை. இன்பத்திலையும் துன்பத்திலையும் இடைவிடாது பக்தி தொண்டு நாம செய்ய வேண்டும். இன்பம் துன்பம் என்பது நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப வரும். பகவான் நம்மால தாங்க முடியாத, இப்ப நம்ம பெரிய தவறுகள் நிறைய மோசமான கர்ம வினை இருக்கு, ஆனால் நீங்க பக்தி செய்யறேன் அப்படின்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்க பக்திக்கு அவர் அனுகூலமா இருந்தே ஆகணும். அதுக்காக அந்த கஷ்டங்கள்லாம் குறைச்சிதான் கொடுப்பார். இது கண்டிப்பா நடக்குது பக்தர்களுடைய வாழ்க்கையில. ஆனா நீங்க பக்தி தொண்டு செய்யணும்னு தீவிரமா இறங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப மோசமான கஷ்டம் வரணும்னு இருக்கு, அதெல்லாம் அவர் தள்ளி விட்டுருவார். கண்டிப்பா செய்வார். ஆனாலும் கஷ்ட நிவர்த்தி, இன்பம் வேண்டும், அதெல்லாம் கேட்க வேண்டிய தேவையில்லை. நீங்க எதனா புண்ணியம் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ தரணுமோ அதை கண்டிப்பா கிருஷ்ணர் தந்தே ஆகணும். அதனால நான் வரம் எது கேட்கணும்? நம்ம கேட்க வேண்ட வரம் என்ன கேட்க வேண்டும்? பிறவிகள் தோறும் உங்கள் தாமரை திருவடிகளுக்கு குறையாத பக்தி சேவை செய்ய வேண்டும். மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்திராகைத்து கீத்துவை. எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றாமேயாவும் உமக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அங்க ஸ்ரீ சம்பிரதாயத்துல. ஆண்டாள் நம்ம கூட சொல்லிக்கலாம், சொல்லக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. ஏன்னா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் எத்தனை பிறவி வந்தாலும் உமக்குதான் நான் செய்வேன். மற்ற நம் காமங்கள், வேற காமங்கள் எனக்கு வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் தலையத்துல இருந்தா வரத்தான் போகுது. நீங்க கேட்கவே தேவையில்லை, கேட்காமல் தரப்படும். சரி கேட்டு வேற எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? நம்ம கேட்க வேண்டியது தூய பக்தி தொண்டு. பகவானை மறவாத வரம் கேட்க வேண்டும். பிரபுபாதர் இதுல நிறைய பொருளுரையில நிறைய விஷயங்கள் எழுதுறார். நமக்கு நேரமின்மை காரணமாக சுருக்கமாக நாம் சொல்லிட்டோம். பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
நீங்க சொன்னீங்க பகவான் அந்த இருங்க பிரச்சாரம் பண்றவங்களுக்கு ஒருத்தரா சொல்லுங்க. ஒருத்தரா சொல்லுங்க. மாதாஜி, ராஜலட்சுமி. எல்லாத்துக்கும் முடிவு வந்து பகவான்ட சரணடைஞ்சிட்டா எல்லாமே திருப்தி ஆயிரும் மாதாஜி. அது ஒண்ணுதான் முடிவு. சரணடைதல்ன்றது என்ன? சரண பகவான்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். நம்ம எதுவுமே நமக்கு வேணாம், ஆசை பாசம் பற்று எதுவுமே வேணாம். நீயே கதி, நீயே ஒன்னேதான் முழுமையா நம்பி இருக்கேன்னு போய் அவர்கிட்ட காலில் விழுந்துடணும். அதுதான் மாதாஜி. Correct. அவருக்கு பக்தி சேவை செய்யணும், அவருக்கு 9 நவநீத பக்தி செய்யணும், இதெல்லாம் சரணடைவது. சரி, கரெக்டா அந்த சொல்லுங்க. முடிவுக்கு எப்ப மாதாஜி வரப்போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரியல மாதாஜி, எப்ப ஜபம் வரப்போறோம்? செய்ய செய்ய கிளாஸ் வகுப்புகள் கேட்க 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 படிப்படியா மாறிடும். ராஜலட்சுமி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நீங்க சொன்னீங்க அந்த பிரச்சாரம் செய்யற பக்தர்கள்ட்ட மற்றவர்கள் வந்து தங்களோட கவலைகளை துன்பங்களை சொல்லுவார்கள் உண்டு. அத அதுக்கு என்ன செய்யலாம் மாதாஜி? நம்ம வந்து வழிகாட்டணும். அடிக்கடி நம்ம கேட்கறோம் இல்லையா, இந்த பௌதிக உலகம் என்பது துன்பமயமானது தான். நமக்கு பகவான் குறைச்சிதான் கொடுக்கிறார். இல்ல அது அதே நீங்க அதே அதே பிரச்சாரம் பண்றவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க. பிரச்சாரம் பண்ற பக்தர்கள்ட்ட வந்து தங்களோட குறைகளையும் கவலைகளையும் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. ஏன் சொல்றேன்? சொல்றாங்க. ஏன்னா இப்ப வந்து நம்ம இதுக்கு தீர்வு கொடுப்போம்னு நினைக்கிறாங்க. யார்கிட்ட ம்ஹும். சொல்றது? யார்கிட்ட சொல்றது? இவங்க வந்து இப்போ குருமார்கள் கிட்ட போறாங்க பக்தர்கள். ஆனா குருமார்கள் வந்து ரொம்ப பிஸி ஆயிடுறாங்க. ம்ஹும். அதனால இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய பக்தர்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, எப்படி கையாள்வது அப்படின்னு சொல்லும்போது, இப்ப பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு அவங்களும் அவங்கள கவனிச்சுக்கணும், மத்தவங்களையும் கவனிச்சுக்கணும். மற்றவங்களையும் கவனிக்க மாட்டேன், அவங்களோட பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு ஏதாவது. வழிகாட்டுதல் உங்க கடமையாயிடுதுல்ல. நீங்க பொறுப்பெடுத்து தான் ஆகணும். நிறைய பேர் வர்றாங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச வழிகாட்டுதல். நான் ஒன்றும் கடவுள் இல்லை. நான் சொல்லிடுவேன், நான் சாதாரண பக்தை. என்னுடைய வாழ்க்கை இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அது வழிகாட்டுதல், அவ்வளவுதான். ஆனால் சில நேரங்கள்ல வந்து ரொம்ப பௌதிகமா யாராவது என்ன சொன்னாங்கன்னா, ஆன்மீகம் இல்லாமல் பௌதிகத்துக்கு என்ன இழுத்தாங்கன்னா நான் வரலன்னு சொல்லிடுவேன். அதுவும் சொல்லிடுவேன். ஏன்னா முழுக்க முழுக்க நிறைய விஷயங்கள்ல நம்ம கர்த்தா கிடையாது. கர்த்தா பகவான் தான். வழிகாட்டுதல் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை விட அதிகமா வந்து இப்ப பிரச்சாரம் பண்றவங்களை விட அதிகமா யாருகிட்ட போறாங்கன்னா, இவங்க கிட்ட போறாங்க. ஜாதகம் பாக்குறவங்க கிட்ட. ம்ஹும். ஆனா அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜாதகம் பாக்குறதன் மூலம் நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்ட்டு. ஜாதகம் பாக்குறவங்க கூட என்ன செய்யறாங்கன்னா, உங்க மேப் எப்படி இருக்கு, ரூட் மேப் தான் போட்டு கொடுக்குறாங்க. நீங்க எங்கேயோ பயணிக்கிறீங்கன்னு வச்சுங்க, நம்ம ஒரு இது வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த இப்ப எல்லாம் கார்ல போகும்போது என்னது அது, மேப் பண்றது. இதுங்க கூகுள் மேப் அப்படின்னு கூகுள். சொல்லிட்டு, அது நீ ரைட் லெஃப்ட். இப்ப நம்ம டெஸ்டினேஷன் இதுன்னு வச்சுட்டோம். இப்ப நீங்க வந்து ம்ஹும். கல்கத்தால இருந்து டெல்லி போறீங்க, ஒரு கார்ல பயணிக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து நேஷனல் ஹைவே, டர்ன் ரைட், ம்ஹும். டர்ன் லெஃப்ட்னு ஆ, மேப் ஆமா. காட்டுது பாருங்க. அந்த மாதிரிதான் ம்ஹும். ஜோசிகாரம் பண்ண முடியும். ஜோசிகாரம் உங்க பிரச்சனையை தீர்க்க முடியாது. நிறைய பேர் ஆனா தீர்த்துருவாரு. இந்த ஒரு மாதாஜிக்கு திருப்பி திருப்பி நான் சொல்றேன், இதுதான் உங்க ரூட் மேப்பு. உங்க பொண்ணுக்கு வந்து 27 வயசுக்கு மேலதான் கல்யாணம் ஆகும் அவர் சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு வந்து, ஏன்னா நம்ம சொல்றோம்ல அடிக்கடி, 22ல பண்ணிடணும், சீக்கிரம் பண்ணிடணும், பெண்களுக்கு திருமணம் அது ஆழமா இறங்கிடுச்சு. ஆனா விதி வந்து 27ன்னு காட்டுது, ஜாதகம் அவ்வளவுதான் காட்டுது. இவங்க அதை மாத்த முடியாதா? பிரபு, நான் பியோர் டிவோட்டி, நான் டிவோஷன் பண்ணி அதை மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பேசுறாங்க. நான் சொல்லிட்டேன், உங்க நிலையில நான் இருந்தேன்னா, கிருஷ்ணர் எனக்கு எதை கொடுக்குறாரோ அதை வாங்கிப்பேன் நான். அப்படி ம்ஹும். வழிகாட்டுதல் பண்றோம். ஏன்னா இந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்கள் கிட்ட மக்கள் வராங்க. வரத்துக்கு காரணம் வந்து இவங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க, குருவோட நிறைய சம்பந்தம் வச்சிருக்காங்க, நிறைய பக்தர்களோட, மூத்த பக்தர்களோட சம்மந்தம் வச்சிருக்கிறாங்க, நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு கொடுப்பார்கள். ஒரே தீர்வு தான், ஹரேர் நாமேவ கேவலம். கலோ நாஸ்தேவ கதிர் அந்யதா. வேற வழியே கிடையாது, ஜபம் தான். ஜபம்னு சொல்லி இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்க, ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னா, ஜபம் பண்ணுங்க அதான் உண்மையான வழி அப்படின்னு சொன்னா, நீங்க பிராக்டிக்கலா இல்லைன்னு திட்டுறாங்க. ம்ஹும். ஆமா.
திட்டுறாங்க. இப்ப என்னுடைய இப்ப என்னுடைய கணவருக்கும் எனக்கும் பிரச்சனை. நான் கோர்ட்டுக்கு போனோம். நீங்க வாங்க கோர்ட்டுக்கு, உங்களுக்கு நான் டிக்கெட் கூட தரேன்னு சொன்னேன். நான் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. கூட வாங்க, எனக்கு நான் இப்ப மாலை கட்டுறேன், தினமும் துளசி மாலை கட்டி போடுறேன் பகவானுக்கு. கூட வந்து மாலை கட்டுங்க, கூட வந்து கிளாஸ்க்கு வாங்க. வரமாட்டாங்க, வரவே மாட்டாங்க, கிளாஸ்க்கு வரமாட்டாங்க. ஆனா என் பிரச்சனையை தீர்த்து வை என்னுவாங்க. எனக்கு இந்த கிளாஸ், இந்த பக்தர்களுடைய இந்த சனி ஞாயிறு என்னை பல விஷயங்களிலிருந்து காப்பாற்றுகிறது. இல்லைன்னா இந்நேரம் யாருதுன்னா பிரச்சனை, யாருக்காவது சமையல் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பேன், இல்ல யாராவது பிரச்சனை இந்த புருஷன் கொண்டாட்டி சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு போவேன். ஆனா தீர்த்து வைத்தாலும் தீர மாட்டேங்குது. ஜெயசுபத்ரா மாதாஜி சுவிட்சர்லாந்துல இருந்து வந்தாங்க. அவங்கள அழைத்து கொண்டு கோயிலுக்கு போறேன். கோயில்ல பகவான் அப்படி சுத்தின்னு வரும்போது ஒருத்தவங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவங்க பார்த்துட்டாங்க, மாதாஜி என்ன அவங்க வாழ்க்கை இப்படி இருக்கே. எங்களுக்கும் எதிர்நீச்சல் மாதாஜி, எதிர்நீச்சல். ஏன்னா சில விஷயங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்குற மாதிரி நாங்க ஆக்ட் பண்ண வேண்டி இருக்கு. நாங்கள் கருத்தா இல்ல, திரும்பியும் நான் அதை தான் சொல்றேன். அதனால நிறைய பேர் வராங்க. சிலருடைய பிரச்சனைகள் தீர்ந்தும் போகிறது. சில சின்ன கவுன்சிலிங் கொடுத்தா அவங்க சரி பண்ணிக்கிறாங்க. சின்ன கவுன்சிலிங், வழிகாட்டுதல், எல்லாத்துலயும் மெயின் கவுன்சிலிங் நாம ஜபம் தான். ஆனா அதை யாருன்னா ஒழுங்கா செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம். வர விரும்புறது இல்ல, அதான பிரச்சனை. புரியுதா? ஆமா, இப்ப நாங்க வைகுண்டம் போகணும்னு நினைக்கிறது கூட தூய்மையான பக்தி இல்லையான்னு சொல்றாங்க மாதாஜி. ஆமா ஆமா, நாங்க ஆன்மீகத்துக்கு போகணும்னு தான் எங்களோட விருப்பம். நாங்க பகவான்கிட்ட கேட்கறது கூட தூய்மையான பக்தி இல்லையான்னு சொல்றாங்க மாதாஜி. அது கரெக்ட் தான், சரிதான். ஏன்னா இன்னும் அது ஒண்ணும் அது சரியில்லை, தூய்மை கிடையாது. ஆனா அது தவறு கிடையாது. நான் அதுக்கு தான் மாதாஜி பிரார்த்திக்கிறேன். நான் அது கூட தூய்மை இல்லையான்னு சொல்றாங்க. என்ன அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு மாதாஜி, அதையும் சொல்லிடுறேன். அது தூய்மை இல்லைன்னா, ஏன்னா இப்ப நம்ம தூய்மை அடையாம ஆன்மீக உலகத்துக்கு கிருஷ்ணர் ஏதோ கிரேஸ் மார்க் போட்டு தூக்கிட்டு வச்சுங்க, அங்க போய் நம்ம அங்க தங்காம கீழே இறங்கிடுவோம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம இங்கே முழுமை பெறாமல் ஆன்மீக உலகத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க நம்மளுக்கு அங்க இருந்து சீக்கிரமா கீழே திரும்ப இறங்கிடுவோம். அது ஒரு ரிஸ்க் இருக்கு. ஆனால் பக்தியில வந்து எல்லாம் நம்ம கௌடிய சம்பிரதாயத்துல என்ன சொல்றாங்கன்னா, அதை பத்தி கூட பக்தன் கவலைப்பட தேவையில்லை, பக்தியை மட்டும் பண்ணுங்க, அவ்வளவுதான். அது நம்ம கையில இல்ல. முதல்ல நான் வந்து அதுக்கு ஆசைப்படலாம், ஆனா அது நம்ம கையில இல்ல. நீங்க எவ்வளவு பெரிய பக்தரா கூட இருக்கலாம், கிருஷ்ணர் உங்களுக்கு வந்து அங்க ஓகே வரலாம் அப்படின்னா தான் போக முடியும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பக்தர்கள் அதை பத்தி கூட கவலைப்படுறது இல்ல. பக்தர்கள் அந்த மாதிரி இப்போ ஒரு தன்னையே தாழ்மையா நினைத்துக் கொள்கிற பக்தர்கள், உங்ககிட்ட நான் அதை கேட்க எனக்கு என்ன தகுதி இருக்கு, உன்னை தொல்லை பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வரணும். ஆரம்ப கட்டத்துல ஓகே நான் விடுதலை ஆகணும், வைகுண்டத்துக்கு போகணும், ஆன்மீக உலகத்துக்கு போகணும்னு நினைக்கணும். ஆனா பக்தியில மேல வர 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 கிருஷ்ணரை நம்ம தொல்லை பண்ணக்கூடாது, இது கொடு அதை கொடுன்னு கேட்க கூடாது. அவரா பார்த்து எதனா செஞ்சாருன்னா செய்யட்டும், நம்ம கேட்க வேண்டியது பக்தி மட்டும்தான். அந்த நிலைக்கு நம்ம மாறுவோம். இப்போ யாராவது விடுதலை கேட்குறீங்க, நம்ம எல்லாரும் வைகுண்டத்துக்கு போகணும்னு விரும்புறீங்கன்னா அது தப்பு கிடையாது. ஆனா அது தூய்மையானது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். இதான் வித்தியாசம். உயர்ந்த பக்தியை தான் நமக்கு போதிக்கிறார் பிரபுபாதர். அதை கூட கேட்காதீங்க, அவர் பார்த்துப்பாரு, கிருஷ்ணர் பார்த்துப்பாரு, ஏன் அதை கேட்கணும் நம்ம? இதயத்தில் உள்ள ஜட ஆசையில அழிச்சு, நன்னோட இதயத்தில் உள்ள ஜட ஆசையில அழிச்சு எனக்கு தூய்மையான பக்தியை விட்டு நரசிம்ம பகவான்கிட்ட கேட்கலாம். அப்படி கேட்கலாம். எதி தாசசி மே காமான் வராம்ஸ்தம் வரதர்ஷப காமானாம் ஹிருதயம் அஷம் ரோகம் பவதஸ்து விருணய வரம். ஏதாவது வரம் கொடுக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய உள் மனசுல இருக்கக்கூடிய ஜட ஆசைகளை நீங்க தூக்கிடுங்க அப்படின்ட்டு பிரகலாத் மகாராஜர் பிரார்த்தனை பண்றாரு. அதை நீங்க சொல்லலாம். புரிஞ்சதா? ஆமா ஆமா, நன்றி மாதாஜி. நன்றி. ஜெயசுபத்ரா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி இதுல ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரதி அந்த அதுல முதல் அந்த ஸ்லோகத்துல சொல்லல மாதாஜி, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்க இல்லாம இந்த ஸ்பெஷல் என்னன்னா 14 சொல்லோ 14 வரி என்று சொன்னீங்கல்ல மாதாஜி. அது வந்து இது ஒரு கவிதை மாதாஜி. அது சமஸ்கிருத எண்ணி நீங்க பாத்தீங்கன்னா அந்த சமஸ்கிருத வார்த்தை எண்ணிங்கன்னா தான் வரும். நான் இன்னும் எண்ணி பார்த்தேன் எல்லாம் பிழைச்சு இல்ல, நீங்க ஏதாவது பிழை. அது வந்து
இது வந்து ஒரு கவிதை நயத்துல அவர் எழுதியிருக்கிறார். 14 வார்த்தைகளா 14 எழுத்துக்கள். 14 எழுத்துக்கள் ஒரு லைன்லயே இருக்கான். அடுத்த சொன்னீங்க. சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அது கண்டுபிடிக்க முடியும். அப்படி என்ன சரி. 4 வரியிலையும் 14 இது எழுத்துக்களை வைத்து கவிதை எழுதியிருக்கிறார். எல்லா கவிதையுமே மாதாஜி இல்ல இந்த ஸ்லோகம் மட்டும் வசந்த திலகம் அப்படின்னு ஒரு ராகத்துல எழுதியிருக்கிறார். வசந்த திலகம். இதெல்லாம் அந்த சமஸ்கிருத ஞானிகளுக்கு தான் புரியும், நமக்கு தெரியாது. இது ஒரு இன்ஃபர்மேஷனா தான் கொடுத்தேன். ஏன்னா எனக்கும் தெரியாது இது 14 எப்படி வருதுன்னு என்னாலே கூட தெரியாது. ஏன்னா எனக்கும் சமஸ்கிருதம் அவ்வளவு வராது. அதாவது அந்த இதுல வந்து வசந்த திலகம்னு ஒரு கவிதை நயத்துல ஒரு வரியிலையும் 14 வார்த்தைகள் 14 எழுத்துக்கள் இருக்கான். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யசோதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் முகுந்த மாலை தோஸ்திரத்தை இப்பதான் நான் கேள்விப்படுறேன். ஆனா அந்த 6 மாசமா ஒரு சுலோகம் வந்து எனக்கு பகவத்கீதையிலயோ பகவத்திலயோ கிடைச்சதுங்க மாதாஜி. உலக வாழ்வில் நகர நிலைகளிலிருந்து உயிர்வாளிகளை மீட்பவர் நீரே ஆவீர் என அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. எனக்கு சொர்க்கமே கிடைத்தாலும் அல்ல நகரத்துக்கே இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி, நான் மடிக்கும் வேளையில் உன் தாமரை திருவடிகள் 2ஐயும் நான் மறவாதிருக்கேன். அந்த சுலோகத்தை மட்டும் டெய்லி நான் விடாம படிச்சுட்டு வரணும் மாதாஜி. எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் மனசு வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம எங்க இருந்தாலும் ஹரே கிருஷ்ணா. சரி பக்தி செய்யணும் அந்த ஒரு மனப்பான்மை தான் வளர்த்துட்டு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அது வந்து கிருஷ்ணத்வதீய பாதம். ஹரே கிருஷ்ணா. அதேவமே விசத்து மானச ராஜஹம்சக பிராண பிரயாண சமய கபவாத பித்த கந்தோ வரோதனம் விதஸ்மரணம் குத்தஸ்தேன்னு சொல்லிட்டு அது முக்கியமான ஸ்லோகம். அதுதான் பிரபுபாதர் நிறைய மேற்கோள் காட்டுவார். அந்த ஸ்லோகம் தான் அது. ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? மாதாஜி 2வது பாடலுக்கு எங்களுக்கு கிளாஸ் கிடைக்கலீங்க மாதாஜி. அனுப்பிடுறேன் நான். அனுப்புறேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ரொம்ப இனிமையா இருந்தது மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல இருந்தே அனுப்பிருங்க மாதாஜி. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல இருந்தே அனுப்பிருங்க மாதாஜி. நாளா ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் கேட்கவே இல்லையா? நீங்க வந்து பக்தர்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, என்னுடைய சேனல் இருக்குல்ல, அது சப்ஸ்கிரிப்ஷன் போட்டீங்கன்னா புதுசா நான் எங்க போட்டாலும் உங்களுக்கு வரும். ஹிந்தி லெக்சர் போட்டேன்னா கூட உங்களுக்கு வந்து அது காட்டும் யூடியூப்ல. இந்த பாரு மாதாஜி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் வகுப்பு நடத்திட்டு நம்ம குழுல நான் அதை போடுறேன். நீங்க குழுல இருக்கிறீங்களா? வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்களா சந்திரா தேவி மாதாஜி? இல்ல மாதாஜி, அன்னைக்கு நீங்க இது நம்பர் வாங்குனீங்க மாதாஜி, இன்னும் போடல மாதாஜி. உங்க நம்பர் வாங்கினா சந்திரா தேவி போட்டு வாங்குனீங்க மாதாஜி. இப்ப இந்த குரூப்ல இருக்கேன் மாதாஜி. இந்த குரூப்ல இருக்கேன். இல்ல பக்தி வகுப்பு மாயப்பூர் பக்தி வகுப்புல இருக்கிறீங்களா? ஆமா மாதாஜி, பக்தி விஷால இருக்கேன். சீதலா கேசவி மாதாஜி. சரி, உங்க நம்பரை வாங்கியிருக்கேன். எங்க விட்டேன்னு தெரியல. வேற யாராவது உங்க நம்பரை எனக்கு அனுப்ப முடியுமான்னு பாருங்க. சரி, நான் இந்த வகுப்பை முடிச்சிட்டு நான் உங்ககிட்ட வாங்குறேன். நீங்க மட்டும் வெளியே போங்க. வாஞ்சா கல்பதருப்பச கிருபா சிந்துபேவச்ச பதிதானம் பாவனேபிய வைஷ்ணவ. நன்றி. ஹரே கிருஷ்ணா.